அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு புதனால் நிகழப்போகும் அதிசயம். எதிரியின் திட்டம் அறிந்து செயல்பட வைக்க போகும் புதனால் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க. தற்போது புதன் பகவான் கடகராசியிலிருந்து சூரியனின் ஆட்சி வீடான சிம்மராசி பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அதே போல கன்னிராசியில் செவ்வாய், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் அதே போல ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். இந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் தான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மீதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்குரிய ராசி மிதுனம், கன்னி. அதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு மற்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையில் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தப்படுகிறது. புதன் பகவானுடைய வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்குரிய விருப்பமான நெய்வேத்தியம் என்று வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு தல புராணம். அது மட்டுமில்லாமல் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள், படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள், சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாம் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாம் புதன் பகவானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் மற்றும் நேரம் என்ன என்று பார்க்கும்போது நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது திருவெண்காடு. திருவெண்காடு புதன் பகவான் வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆனி மாதமும் அதே போல் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பாகும் என கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை புதன்கிழமை காலையில் புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் காலை 9 மணி வரையிலும் புதன் பகவானை வழிபடலாம். அப்படிப்பட்ட புதன் பகவான் பொறுத்தவரைக்கும் சிம்மராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அப்படிப்பட்ட புதன் பகவான் தன லாபாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் நேரம் ஒரு உன்னதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்க சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு
அகல இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாற இருக்கு. குடும்ப உறவினர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. வெளிநாடு செல்லும் யோகம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்காக எடுத்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படுங்க. குறிப்பாக வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்ல இருக்கீங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருங்க. இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல தொடக்கத்தில் ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆனால் அவரை பார்க்கும் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் பகை கிரகங்கள். எனவே இடர்பாடுகளுக்கு மத்தியில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தடைகளும் தாமதங்களும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது என கூறப்படுகிறதுங்க. தொழிலில் தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகள் திருப்தியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன? அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொதுவாக ராசியில் சூரியன் இருப்பது உஷ்ண நோய்களை தரும் என்றாலும் கூட சிம்மராசிக்கு அது பொருந்தாதுங்க. காரணம் ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்று 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் நன்மைகளையே தருவாருங்க. ஆனால் கேது இருப்பதால அவருடைய ஆற்றல் சற்று குறையக்கூடும். எனவே ஆத்ம பலத்தை வளர்த்து கொண்டு முன்னேற்றத்தை அடையலாங்க. அதற்கு உதவும் வண்ணம் 11ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இணைப்பு அமைய இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக இருக்கு. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் தற்போது எளிதில் நிறைவடைய இருக்குதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தை கவனம் தேவைங்க. அவ்வப்பொழுது பிரச்சனைகள் ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்தையும் அலட்சியம் செய்யாது உடனுக்குடன் மருத்துவம் செய்து கொள்வது நல்லதுங்க. 2இல் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பேச்சில் கடுமையை குறைத்து கொள்ளுங்க. அதே போல் குடும்ப விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிங்க என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு தற்போது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏழைகளுக்கு இயன்றளவு உதவி செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இதனால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே போல சிம்மராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் மற்றும் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.